மகாலய பட்சம் 16 நாள் ஷோடச மகாலயம் ஆரம்பித்து இன்றைய தினத்திலேருந்து 16 நாள் நம்மளுடைய பிதற்கள்லாம் பிதர்லோகத்திலேருந்து நம்மளை அனுகிரகம் பண்ணுறதுக்காக இங்கே வரதாக சம்பிரதாயம் சாஸ்திரம் வேதத்தில் சொல்லியிருக்கு. இந்த மகாலய பட்சத்தில் நாம் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு தானம் தர்மம் எல்லாமே பிதிர் பிரீதியாக தெரிஞ்ச பிதற்கள் தெரியாத பிதற்கள் நமக்கு நாலெட்ஜில் இல்லாத பிதற்கள்லாம் இருக்கா. நம்ம வம்சத்தை சேர்ந்தவா தான். அவளுக்கெல்லாம் கூட திருப்தி கிடைக்கணும், அவளுக்கும் புண்ணியலோகம் கிடைக்கணும். அதுக்காக தான் இந்த மாலய பட்சத்தில் ஞாதா ஞாத பிதிருப்ஜகான்னு தெரிஞ்சவா தெரியாத பிதற்கள் எல்லாருமே ஆஹ்வானமே இல்லாமல் வந்து விட்றாளாம். இன்விடேஷனே அவளுக்கு நீங்கள் போட வேண்டாம், அவளே நம்மளை தேடி வந்து விட்றா. நம்மளை தேடி வர்றதுனால அந்த பிதிருக்களுக்காக பண்ணுற இந்த பட்சம் பிதிருபக்ஷம் மகாலய பட்சம் சொல்லுவா, பிதிருபக்ஷம் சொல்லுவா. பிதிருக்களுக்கு நம்ம ஸ்ரத்தையாக ஆராதனை பண்ணினோம். ஒரு ரூபா அவளுக்காக எடுத்து நம்ம தானம் பண்ணினாலும் போகிறோம். பிதற்களுடைய அனுகிரகத்தினால் நமக்கு லட்சமாக கோட்டியாக தனலாபம் ஏற்படும். அப்பேற்பட்ட பிதிருபக்ஷத்தில் இந்த ஜடாபாராயணம் சொல்லி ஜட்டாகாந்து சகஸ்திரகம்னு காஞ்சி பிரிவா சொன்னால் அதுவும் நடந்துன்னு வருது. இந்த பிருகன்னாக்கி அம்பிகா சமேத ஆபத் சகாயேஸ்வரர் சப்தஸ்தானத்தில் இவர் 2வது க்ஷேத்திரபாலக க்ஷேத்திர ரக்ஷா. அதனால் இவர் தான் பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும். அங்கே தர்ம சம்பர்தினி அம்பிகா சமேத பஞ்சநதீஸ்வரர் இருக்கார். அவர் 7 இடத்துல பிரகாசிக்கிறார். இந்த கோவிலையும் பெரிய பிரம்மாண்டமான கோவில் இது. இதில் பாராயணம் ஆரம்பித்து நிலேந்து 12 நாள் நடக்கிறது. வேதவியாசருடைய அனுகிரகம், பெரியவா அனுகிரகம், மகாலய பட்சத்தினுடைய விசேஷமான பிதற்களுடைய அனுகிரகம் எல்லாம் உங்களுக்கு சித்திச்சு உங்கள் காரியங்கள்லாம் எல்லாத்துலேயும் நீங்கள் விஜயம் ஏற்படணும். எல்லாத்துலேயும் தனலாப சமிருத்தியோடு இருக்கணும், குரு கடாட்சத்தோடு இருக்கணும், மனசாந்தி இருக்கணும், ஆரோக்கிய பிராப்தி தீர்காயுஷ சித்தி ஏற்படணும்னு சர்வேஸ்வரனை பிரார்த்திக்கிறேன். குரு கட்டாட்ச சித்திரஸ்து.